நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியில் கூட ஜெபத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம் அனைவரும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். காலையில இப்போ நம்ம ஆராதிக்கிற வேளையில கர்த்தர் சில காரியங்களை அப்படியே வரிசையா சொல்லிட்டே வந்தார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை அவரை நோக்கி கூப்பிடுகிறார் நடுவுல கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அது சிறைச்சாலையா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம், சிங்கக்கெபியா இருக்கலாம், நெருப்பின் வழியா இருக்கலாம். எந்த இடத்துல இருந்து நம்முடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அங்க எல்லாம் கர்த்தர் கடந்து வந்தா, கர்த்தர் விடல. ஹல்லேலூயா. அதான் இப்போ சிஸ்டர் ஜோமனன் சொன்னாங்க, எவ்விடத்துல என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் வந்து அங்க பிரசன்னம் ஆகுவேன்னு சொல்லி இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆலயத்துல ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா கடந்து வந்திருக்கிறோம். திறமை வாயில நிற்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த காலவெளியில நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இடைப்படவும் போகிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில சிறிது நேரம் தியானிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு ஸ்பிரிச்சுவல் லாஸ், ஆவிக்குரிய நஷ்டம். ஸ்பிரிச்சுவல் லாஸ். நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நஷ்டத்தை குறிச்சு ரொம்ப நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? பணம் நஷ்டம் ஆயிடுச்சு, ஐயோ என்ன இப்படி வேஸ்டா போயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு, இந்த பாட்டு முடிஞ்சு என்னெல்லாம் ஊற்றி போச்சு, ஐயோ தவறி கீரை ஊற்றி போச்சு, ஐயோ சாப்பாடு கெட்டு போச்சு, ஐயோ குழம்பு இப்படி ஆகி போச்சு, ஐயோ இது லாஸ் ஆயிடுச்சு, இது லாஸ் ஆயிடுச்சு, பணம் லாஸ் ஆயிடுச்சு, பொருள் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம லாஸ் பத்தினான ஒரு காரியம், ஒரு துக்கம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. இன்றைக்கு கூட நம்ம ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், எவ்வளவு இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனா நான் சரியா செய்யாம போயிட்டேனே, அல்லது நான் அதை கவனிக்காம விட்டுட்டேன், இது கெட்டு போச்சு, நம்ம எவ்வளவு ஃபீல் பண்றோம். ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளை முழுக்க முழுக்க ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னார், தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய லாஸ், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய நஷ்டம் டெய்லி நடந்துட்டே இருக்குது. ஆனா அத பத்தி நம்ம கொஞ்சம் கூட கவனத்துல எடுக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணம், பொருள் இத பத்தி தான் நம்முடைய கவனம் இருக்குதே தவிர நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படி இருக்கிற எண்ணம் நிறைய நேரத்துல நாம் மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. இங்க நாம் எரேமியா புத்தகத்திலும் ஓசியா புத்தகத்திலும் முழுக்க முழுக்க அங்க சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என் ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள், என் ஜனங்கள் சோர போனார்கள், என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள், என் ஜனங்கள் அந்நிய தெய்வத்தை நாடி போறாங்க, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கல, என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியல. இதெல்லாம் கர்த்தர் மாத்தி 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 அப்படி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாகவும் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாகவும் இந்த ரெண்டு புத்தகத்துல முழுக்க முழுக்க சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தன்னுடைய ஜனங்களை குறித்து, என் ஜனங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனவாட்டி சபை. ஹல்லேலூயா. நீங்க நேரம் கிடைக்கும் போது இந்த அதிகாரங்களை வாசிங்க. என்னை விட்டு விட்டார்கள், அந்நிய தெய்வத்தை நாடி போனாங்க, என்னை மறந்து விட்டார்கள். கர்த்தர் துக்கமா சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் தான். கர்த்தர் இந்த வசனங்கள் நமக்கும் பொருந்தும். இன்னைக்கு வரப்போகிற சந்ததிக்கும் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு ஆவிக்குரியதான லாஸ் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய லாஸ், ஆவிக்குரிய ஒரு நஷ்டம் என்ன என்பதுதான் இந்த காலவெளியில நாம் பார்க்க போறோம். எப்படி எல்லாம் நாம் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எப்படி எல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க எரேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அக்கிரமங்கள் இவைகளே விலகி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கின்றது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு, உங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கையில நன்மை வராம இருப்பதற்கு காரணம் என்ன? நிறைய நேரம் நம்ம சொல்றோம், அவங்க இவங்க சபை, பணம், வேலை, கொரோனா கூட ப்ளேம் பண்றோம். நிறைய நேரத்துல இந்த கொரோனானால தான் இப்படி பிரச்சனை. நிறைய நேரத்துல பல காரியங்களை குறித்து நாம் ப்ளேம் பண்றோம், குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க.
உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிடாமல் இருக்கிறது. ஹalleluya. வசனத்துல வாசிக்கிறோம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில வாசிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹalleluya, ஹalleluya. நான் நன்மை விதைத்தால் நன்மை அறுப்போம், தீமை விதைத்தால் தீமை அறுப்போம். வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹalleluya. இன்னைக்கு நான் பாவத்தை விதைத்தால் பாவத்தை தான் அறுக்க முடியும். ஆமென். கீழ்ப்படியாமை விதைத்தால் கீழ்ப்படியாமை தான் அறுக்க முடியும். நாம் தீமையை விதைத்து விட்டு நன்மை அறுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தால் அது ஆகாத காரியம். ஹalleluya, ஹalleluya. உலகம் வச்சிருக்க ஆவலனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆகும்? கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தின் பேசுறதா நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஹalleluya, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹalleluya. வாசிங்க. அப்போ பாவம் நம்முடைய வாழ்க்கையில எதனால வருது? ஏன் பாவம் வருது? எதுக்கு நான் பாவம் செய்து அக்கிரமங்கள் செய்து நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறோம்? பாவம் என்று சொன்னவனே நமக்கெல்லாம் வருது, அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டேன், நான் அப்படி என்ன அக்கிரமம் செஞ்சுட்டேன், நான் கர்த்தருக்கு பயந்து தானே ஜீவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது. வாசிங்கள் எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியாவின் புத்தகம் அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரித்தேன், அவர்களுடைய செவி நிறுத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன பாவம் செய்கிறோம்? பாவம் என்று சொன்னால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. மிகவும் அழகா சொல்லுகிறார், அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், யார்கிட்ட நான் சொல்லி எச்சரிப்பேன், எச்சரிப்பை கொடுத்துக்கிறேன், என் ஜனங்களும் கேட்க மாட்டேன்றாங்க. நான் சொன்ன ஆரம்பத்திலே எரேமியாவின் புத்தகம், ஓசியாவின் புத்தகம் ரெண்டுமே வெறும் தீர்க்கதரிசன புத்தகங்கள். ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். என்ன வாசிக்கிறோம்? அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. ஹalleluya. அவர்களுடைய யாருடைய செவி? இஸ்ரவேல் ஜனங்களுடைய செவி. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம், இன்னைக்கு நம்முடைய செவிகள் இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை, கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படவில்லை. ஹalleluya, ஹalleluya. இந்த செவிகள் வசனத்தை கேட்க வேண்டிய விதத்தில் நாம் இன்னும் கேட்கவில்லை. வேண்டாததெல்லாம் கேட்கிறோம், உலக பிரகாரமான காரியத்துக்கெல்லாம் நம்முடைய செவிகளை திறந்து வைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாய் நம்முடைய செவிகள் இன்னும் விருத்த சேதனம் அடையவில்லை, இன்னும் கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்கவில்லை, இன்னும் தேவனுடைய மகிமைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நம்முடைய செவிகளை நாம் இன்னும் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஹalleluya. அவர்கள் கேட்க மாட்டார்கள். இதான் ஆவியானவர் சொல்றாரு, நான் சொல்லினே இருக்கிறேன், அவர்கள் கேட்க மாட்டேன்றாங்க, அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஹalleluya. பாவம் எப்படி வருது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடினாலே பாவம் நமக்குள்ளே வருகிறது. கர்த்தருடைய வாசனை அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய வாசனை நிந்தையா இருக்கு. நிறைய பேருக்கு பிரசங்க ஆரம்பிச்சா தான் வெளியே போகணும், ஏன்னா அந்த வசனத்தை கேட்கறதுக்கு இஷ்டம் இல்ல, ஏன்னா அவங்க செவிகள் இன்னும் விருத்த சேதனம் அடையல. ஹalleluya, ஹalleluya. எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தை வாஞ்சியாய் கேட்க வேண்டும். ஆனா அதை கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவங்க இன்னும் கர்த்தருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அவர்கள் விருத்த சேதனம் அடையாதவர்கள், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் என்று அர்த்தம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதை விட நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம் எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமா கேட்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார்?
இந்த காலவெளியில கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார்? ஒருவேளை எந்த செய்தி கேட்டாலும் கர்த்தர் கண்டிப்பா ஏதோ ஒரு காரியத்தை நம்மோட அவர் பேசுவார். என்ன பேசுகிறார் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆவியானவர் பேசுகிறதான கர்த்தர், அவர் இடைப்படுகிற தேவன். ஹalleluya. ஒரு வார்த்தை ஈட்டியை போல சமட்டை போல உள்ளத்துல பாய்ந்து நம்மை சரிப்படுத்துகிற வசனம். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹalleluya. இந்த வார்த்தை எல்லாம் ஆமென் ஆமென் என்று இருக்கிறது. ஹalleluya. இந்த வார்த்தை நாம் கேட்கிறீங்க. ஆவியானவர் சொல்றார் எரேமியா தீர்க்கதரிசனம் அவர்கள் கேட்க மாட்டார்கள். சுத்தமான காரியம் பாத்தீங்களா? அவங்க கேட்க மாட்டாங்க. அப்புறம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமே இல்லை. இதுதான் பாவம். அவர்களுக்கு விருப்பமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எப்படிங்க சும்மா நம்ம சபையில எடுத்துப்போம், எப்படி பிரசங்க டைம்ல வெளியே போறதுக்கு எப்படி மனசு வரும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிற நேரத்துல எப்படி மனசு வரும்? ஆராதனையில் இருக்கிற நேரத்துல எப்படி வெளியே போறதுக்கு மனசு வரும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அது அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது. இதுதான் பாவம். இதான் ஆவியானவர் சொல்லுகிறார். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க. கடைசி பார்க்க வேண்டிய சரி வாசிங்க, ஃபுல்லா வாசிங்க. அவர்களோ இல்ல வழியிலே நின்று பூர்வ பாதையில் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். விசாரித்து கேட்டு நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடுவுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். சொல்ற நேரத்துல கேட்டா தானே, சொல்ற நேரத்துல கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லையே. கீழே வாசிங்க. அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அவர்களோ அதிலே நாங்கள் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு, நான் சொல்றேன், ஆனா அவங்களோ என் ஜனங்களோ நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஹalleluya. தொடர்ந்து வாசிங்க. அவர்களோ அதிலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நடக்க மாட்டோம் என்கிறார்கள். 17ஆம் வசனத்திலே கூட வாசிங்க. காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்திற்கு செவிப்படுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். முதல் சாதாரணமா சொல்லி பாக்குறாரு, அப்போ நம்ம என்ன செய்யறோம், கேட்க மாட்டோம். இரண்டாவது என்ன சொல்றாரு, நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து உங்களுக்கு போதகர்களையும் வைத்து உங்களை காக்கிறவர்களையும் வைத்து அப்போஸ்தலர்களையும் வைத்து உங்களுக்கு நான் தீர்க்கதரிசிகளையும் வைத்து உங்களுக்கு டிவியும் கொடுத்து வேத வசனத்தையும் கொடுத்து ஹalleluya வெளிப்பாடுகளையும் கொடுத்து இவ்வளெல்லாம் நான் கொடுத்தா கூட நீங்க என்ன செய்ய மாட்டேன்றீங்க? அதாவது எக்கால சத்தம், அதாவது எப்படியா சும்மா சாதாரணமா சொல்லல, எக்கால சத்தம் போன்றதான உரத்த சத்தமாய் சொல்லுகிறார். ஹalleluya. மிகவும் ஆழமா அழுத்தமா சொல்லுகிறார். அப்ப கூட நம்ம என்ன செய்யறோமா, அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஹalleluya. அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதனாலதான் பாவம் வருது. இதனாலதான் பாவம் வருது. ஆதாம் ஏவாளுக்குள்ள எப்படி பாவம் வந்தது, ஏன் கர்த்தரை துக்கப்படுத்தினார்கள் தெரியுமா? கேட்க மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. அவர்களோ கேட்க மாட்டோம் என்று சொன்னதுனாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு புறமே தள்ள வேண்டிய நிலைமை வந்தது. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை கூட இதேதான் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் லாஸ். இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற நஷ்டம். ஹalleluya. இத பத்தி நம்ம கொஞ்சம் கூட கவலையே படுறது இல்ல. ஓ நான் மால்றேன், எப்படியோ போயிடுது. என்ன எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? எப்படியோ இருக்குங்க பிரதர், எப்படியோ இருக்குங்க சிஸ்டர், நல்லா இருக்குங்க பிரதர் சொல்றதுக்கு நமக்கு தாக்கத்து இல்ல. ஏன்? நம்ம இன்னும் வரக்குறையாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆங்கில வார்த்தையில அந்த நாட்டுல நம்ம how are you சொன்னா fine. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல, எப்படி இருக்கு? I'm good, I'm excellent. அப்படினா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு அர்த்தம். நீங்க யார் அப்படி தைரியமா சொல்ல முடியுது? இன்னைக்கு உலக பிரகாரமா சொல்ல முடியல. கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல. எங்க பிரதர் தி பிரதர்ஸ் எங்க ஓட்டா இது? இன்னும் கொஞ்சம் சொல்றது பார்க்கலாம். எப்படியோ ஓடிட்டு, எப்படியோ ஓடுறதுக்காக கர்த்தர் நம்மை படைத்தார். எப்படியோ ஓடுறதுக்காக கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார். ஹalleluya. எப்படியோ நீ ஓடிட்டு சொல்றதுக்காக உன்னை கர்த்தர் உனக்காக ரத்தத்தை சிந்தித்து உன்னை மீட்டுக் கொண்டார். உன்மேல் அபிஷேகத்தை கொடுத்தார்.
அதுக்காக தான் கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை மதிக்கிறதுல, அபிஷேகத்தை சொல்றவங்களை மதிக்கிறதுல, யாரையுமே மதிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் ஸ்பிரிச்சுவல் லாஸ். நஷ்டம் போயினே இருக்குது, டெய்லி நஷ்டம் நடந்துனே இருக்குது, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டம் வந்துனே இருக்குது. அதை பத்தி நாம் கவலைப்படல. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண போறோம், என் வாழ்க்கையில என்ன நஷ்டம். பணம் இல்லைன்னா வாங்கிடலாம், சம்பாதிச்சுக்கலாம் சொல்லுவாங்க. பணத்தை பத்தி யோசனை பண்ணாதீங்க, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் சம்பாதிச்சுக்கலாம். பொருளா பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் போயிக்கலாம், வாழ்க்கையில விடுங்க பரவாயில்ல, என்ன பண்றது ஆகி போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சுன்னா, உன்னை ஜெப ஜீவியம் போச்சுன்னா, நீ வேதனை கேட்கிறதான விதத்துல கேட்காததே போச்சுன்னா, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை போச்சுன்னா, உனக்கு திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவன் அழுது புலம்பி மனமார்ந்தே காணாமல் போனான். ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட பரமையை ருசி பார்த்து மனம் திரும்பாமல் போனால் மனத்திலே ரட்சிக்கப்படுறது கூடாத காரியம். இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்தை கடந்து போனாங்க நமக்கு தெரிந்தவர்கள். ஏன்? கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடினால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினால அவர்கள் அழிந்தே போய்விட்டார்கள். அவர்கள் இருந்த இடமும் இனி அதை நம்ம அறியல, அப்படியே போயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் நிலைமை அது வரக்கூடாது. சாகும்போது கூட ஒரு அற்புதத்தை செய்துதான் சாகணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருக்கு கொடுத்த அபிஷேகம். ஹalleluya. வாசிங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவரும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. என்ன அருமையான வார்த்தை. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். ஹalleluya. நம்முடைய நாயகர் அவர்தான். ஓகே, வேற யாரும் நம்முடைய நாயகர் கிடையாது. தகப்பனுக்கு தகப்பன், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட், நாயகனுக்கு நாயகன், எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவர் ஒருவருக்கு மட்டும்தான். ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம வாசிக்கிறோம். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும். இந்த ஊர்ல ஒருத்தர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார், ஒருத்தர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். ஏன்? எப்படியோ வாழ்ந்துக்கிறோம் பிரதர், அதுக்காகவா? எப்படியோ ஓடி இருக்குது சிஸ்டர் சொல்றதுக்காகவா? இல்ல, உன்னை குறிப்பா உன்னை கட்ட தெரிந்து கொண்டிருக்கிற ஊர்ல உன்னை ஒருத்தர் தெரிஞ்சிருக்கார். ஹalleluya. அடுத்து வாசிக்கிறோம். வம்சத்திலே 2 பேருமாக தெரிந்து, வம்சத்திலேயே 2 பேரை தெரிஞ்சிருக்கிறார். ஊர்ல ஒருத்தர், வம்சத்திலே 2 பேரை உன்னை கட்ட தெரிஞ்சிருக்கிறாரு. ஹalleluya. ஹalleluya. எதற்காக? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனம். உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு. எதற்காக தெரியுமா? உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு போகும்படியாய், உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாய், நித்திய ஜீவனுக்குள்ள உங்களை பிரவேசிக்கும்படியாய், நித்திய காலமா யுக யுகமா என்னோட நீங்கள் வாழும்படியாய். ஹalleluya. 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 ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விளையாடப்பட்ட பிள்ளைகளாக என்னோட கூட என்னுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்து ஹalleluya என்னோட கூட பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நான் உங்களை அழைத்து கொண்டு போகும்படியாய். ஓ ஊரில் ஒருவரை வம்சத்துல 2 பேரை உங்களை தெரிஞ்சிருக்க. ஹalleluya. நம்மள எவ்வளவு சாக்கியம் பெற்ற பிள்ளைகள், நம்மள எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. ஹalleluya. ஏன்னா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஹalleluya. ஊர்ல என்ன தெரிஞ்சுக்கினாரு? என் வம்சத்திலேயே எங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கினாரு. மனைவி கணவன் பார்த்து, மனைவிய கணவன் ஒரு கை கொடுங்க. ஹalleluya. சொல்லுங்க, வம்சத்திலே நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. ஹalleluya. ஹalleluya. வம்சத்திலே நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்துல கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். உங்க குடும்பத்துல கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். உங்க குடும்பத்துல கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். ஹalleluya. ஏன் தெரியுமா? உங்களை நித்தியத்திலே கொண்டு போய் ஹalleluya. ஆனா ஆண்டவர் என்ன துக்கப்படுறாருன்னா, கேட்க மாட்டோம் சொல்றாங்களே. ஹalleluya.
நான் எவ்வளோ சொன்னாலும் எக்கால சத்தம் போல அவ்வளவு சத்தம் உயர்த்தி சொன்னா கூட கேட்க மாட்டோம் என்கிறார்களே. அதற்காகவா நான் உங்களை தெரிஞ்சுக்கினேன், அதற்காகவா நான் உங்களை அபிஷேகிச்சேன், அதற்காகவா உங்களை நான் பரலோகத்தை நான் அழைத்து செல்லும்பட நான் உங்களை நாயகரை மாறினேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் நமக்கு விட்டு வராது. பாவம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருப்பதுதான் பாவம். ஜாக்கிரதையா இருக்கும். அடுத்ததான் வாசிங்க. எங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்க அந்த 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? நீ போய் வட திசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் இந்த வசனங்களை எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. நான் கிருபை உள்ளவர், உங்க மேல நான் கோபப்பட மாட்டேன், உங்க மேல நான் சாபத்தை வர வைக்க மாட்டேன். ஏன்னா உள்ள ரட்சித்த தேவனாகிய கர்த்தர் நான் கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. அதுதான் அந்த கிருபை தான் இன்னைக்கு நம்மள வாழ வச்சிருக்குது. ஹல்லேலூயா. கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன், என்றைக்கும் நம்ம மேல கோபம் வைக்க மாட்டாங்க. அதான் நமக்கு அட்வான்டேஜ். அதுதான் நம்ம எல்லாம் இன்னும் பாவத்திலேயே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிப்படாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஆமா ஆண்டவரே, வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலாமா? மந்தியம் ஆண்டவரே, ஒத்துக்கொள்ள போகிறோம். ஏன்னா அவர் கிருபை உள்ளவர், அவர் கோபப்பட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் கிருபை உள்ள தேவன். இந்த காலவெளியில நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். 2ஆவதாக வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்தேயு 25:27. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம் பாவம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கல. இரண்டாவது என்ன பார்க்கிறோம் சொன்னா, கர்த்தர் தாளத்தை குறித்து பேசுகிறார். 25ஆம் அதிகாரத்துல தாளத்தை குறித்து பேசும்போது ஒருவர்கிட்ட எத்தனை தாளத்தை கொடுத்தார்? 5 தாளத்தை. இன்னொருத்தர்கிட்ட 2 தாளத்தை கொடுத்தார், இன்னொருத்தர்கிட்ட 1 தாளத்தை கொடுத்தார். இந்த 5 தாளத்தை வாங்கினவன் அவன் போய் வியாபாரம் பண்ணி இன்னொரு 5 சம்பாதித்துக் கொண்டான். 2 தாளத்தை வாங்கினவன் அவனும் சென்று வியாபாரம் பண்ணி இன்னும் 2 தாளத்தை சம்பாதித்தான். ஆனா 1 தாளத்தை வாங்கினவன் அவன் என்ன செய்தானா? அதுக்கு முன்ன வசனத்தை வாசிங்க, வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆமென். இவனுக்கு நல்லா தெரிஞ்ச தன்னுடைய எஜமான பத்தி. ஹல்லேலூயா. எஜமான் எப்பேற்பட்டவர்? எஜமான் எப்பேற்பட்டவர்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரோ அப்படின்னா ரொம்ப கடினமுள்ளவர். விதைக்காத அறுக்க முடியும், ஆனா இவனுக்கு தெரியுது விதைக்காத இடத்துல நீர் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஏதாவது கொட்டினா தான் நம்ம சேர்க்க முடியும். ஒண்ணுமே கொட்டாத இடத்துல நீ சேர்க்கிறவர் என்று சொல்லி நான் அறிவேன், கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து நம்ம எல்லாருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாளந்தை பெற்றதானா உங்களுக்குள்ள ஒருவேளை 10 தாளந்தை கொடுத்திருக்கலாம். அது உங்களுடைய திறமை, நீங்கள் காத்துக் கொள்ளுகிற பரிசுத்த வாழ்க்கை, உங்களுடைய ஜெப ஜீவியம், கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறதான அர்ப்பணிப்பு எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபைகளை கொடுக்கிறார். யாருக்குமே தாளந்தை கொடுக்காம விடவே இல்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரம் உண்மை. அட்லீஸ்ட் உன்னால ஒரு தாளந்தை தான் உன்னால பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீ நினைச்சனா அது உன்னுடையதான திறமைக்கு ஏற்றாற் போல உன்னையாவது கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் இரண்டாவது பாவம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற லாஸ் எப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்தால், கர்த்தர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தால் அதை நாம் என்ன செய்யறதில்ல
தாளந்தை வாங்கி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுத்து விட்டார். திருப்பி வாங்கி இல்லாதவனுக்கு கொடுக்கல, உள்ளவனுக்கு தான் கொடுத்தார். யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் பொறுப்புகளை கொடுப்பார். யார் கர்த்தருக்கு பயந்து உண்மையா கீழ்ப்படிந்து தம்முடைய வேலையை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் உள்ளத்தை எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் உனக்கு நீ கொடுத்தாலே நீ அதை வியாபாரம் பண்ண மாட்டேன்ற, அதனால நீ என்ன செய்யற, அவன் மண்ணை தோண்டி அதுல புதைச்சு வச்சானா. ஆடு சொல்றாரு, நீ அவ புதைச்சு வைக்கிறதுக்கு பதிலாக நீ காசுக்காரர்கிட்ட கொடுத்துட்டா அதை நான் வட்டியாவது வாங்கியிருப்பேன்ல, வட்டியும் முதலுமா அசலுமா நான் வாங்கியிருப்பேனே. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அது எத்தனை தாளந்து இருக்கு, என்ன பொறுப்பு இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். என்ன இருக்குன்னு அது எனக்கு தான் தெரியும். அப்ப இதை நம்ம என்ன செய்கிறோம், புதைச்சு வச்சுட்டு அது மக்கி போயிருக்குது, அது மக்கி போயிருக்குது, அது பூச்சியும் துருவும் பிடிச்சு அது நாசமாயிருக்குது. வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த கண்ணீரின் ஜெபம் நாசமாயிருக்குது. உனக்கு கர்த்தர் விடுப்பின் ஆவி இன்னைக்கு நாசமாயிருக்குது. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசனத்தின் வரம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த வெளிப்பாடின் வரம் இல்ல, அது மக்கி இருக்குது, அது அப்படியே நாசமாயிருக்குது. ஹalleluya. ஆனா ஒரு நாள் கர்த்தர் வருவார். ஹalleluya. எஜமான் வருவார். உனக்கு கொடுத்த சாபத்தை விசாரிக்கும்படி கர்த்தர் வருவார். அவர் என்ன விசாரிக்கும்படி வருவார். ஹalleluya. 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 பாஸ்டர் எப்பவுமே சொல்வாரு, ஒரு காரியத்தை சொல்வார், என்ன தெரியுமா, கர்த்தர் என்ன பாஸ்டர் வச்சிருக்காரு, நான் பொறுப்பா அந்த வேலையை நான் செய்யணும். கர்த்தர் நான் செய்யலன்னா தூக்கி போட்டு வேற யாரும் வைக்குவாரு. ஏன்னா அதிகமா எனக்கு கூட செய்தி கொடுக்கறது ஏன் தெரியுமா, நான் நல்லா இருக்கிற, கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் செய்யறேன். பாஸ்டர் இல்லையா, வெளியே போனாரா, ஏதோ ஒரு ரீசன் நான் செய்யறேன். அது போல கர்த்தர் எப்பவுமே பாஸ்டர் எப்பவுமே திங்க் பண்ணுவார், என்னை கர்த்தர் அதுக்காக வச்சிருக்காரு, என்னுடைய வேலையை நான் கரெக்டா செய்யணும், என்னுடைய வேலையை நான் கரெக்டா செய்யணும். நான் ஒரு பாஸ்டர்னா கரெக்டா செய்யணும், ஒரு குடும்பத்தின் தலைவரானா கரெக்டா செய்யணும், ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தரின் பிள்ளையானா அவனுக்கு கொடுத்த பொறுப்புகளை கரெக்டா செய்யணும். நான் எனக்கு ஒரு பாஸ்டர் பிள்ளையை நடத்துறதுக்கு எனக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்காருன்னா அதை நான் கரெக்டா செய்யணும். செய்யலன்னா கர்த்தரை தூக்கி போட்டுருவாரு. ஹalleluya. ஹalleluya. பொறுப்பா பயபக்தியா செய்யணும். ஹalleluya. நினைக்காதீங்க ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டமானது. ஹalleluya. ஹalleluya. ஒரு நாள் ஆரம்பிச்சிட்டா அது அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே தியானம் பண்ணி தூங்கும் போது, நடக்கும் போது, போகும்போது, வரும்போதெல்லாம் அந்த வசனங்கள் அப்படியே ஓடினே இருக்கும், அப்படியே ஓடினே இருக்கும். இன்னும் வெளிப்பாடு கத்து இன்னும் காட்டிட்டே இருப்பாரு, இன்னும் பேசிட்டே இருப்பாரு. இன்னைக்கு காலையில தான் ஆதாம் ஏவாளை குறிச்சு தானே காரியம் சொன்னாங்க. வேலை செய்து விட்டுட்டு கிச்சன்ல இருந்து வந்த உடனே அந்த ஆடம் அண்ட் ஈவ் புக்ல எழுதினேன். நான் என்ன சொல்ல வரேன், வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆவியானவர் புதிய புதிய காரியங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஆவிக்குள்ள வாழ்க்கையில வருகிற லாஸ் என்ன தெரியுமா, நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம செய்யறது. ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அதை மண்ணுல போட்டு புதைச்சு வச்சிருந்தேன்னா அதை எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவாரு. அப்படியே இருக்கும். எனக்கு நான் பெற்ற அபிஷேகம், நான் பெற்ற அன்னை வருஷம்லாம் அப்படியே இருக்கும்னு நினைக்க வேண்டாம். உனக்கு அதை நீ பிரயோஜனப்படுத்த உனக்கு தாக்கத்து இல்லைன்னா கர்த்தர் எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவாரு. அந்த நிலைமைக்கு வர வேண்டாம். அது ஸ்பிரிச்சுவல் தான். அதாவது நம்ம கொடுத்த தாளந்தை நம்ம நெக்லெக்ட் பண்ணி, அதாவது உதாசீனம் பண்ணி, அதை அலட்சியம் பண்ணினா கர்த்தர் தூக்கி இன்னொருத்தர் வரங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நான் தான் சொன்னேன், எந்த வரமா இருக்கலாம், ஜெபிக்கிறது ஒரு பெரிய வரம். அது எத்தனை பேரு அது எடுத்துக்கு நம்புறீங்க எனக்கு தெரியல. முழங்கால் படிட்டு பரிந்து பேசுகிறது ஒரு பெரிய வரம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. கண்ணீரோட ஜெபிக்கிறது அது இன்னும் ஒரு பெரிய வரம். எல்லாரும் கண்ணீரோட ஜெபிச்சிட முடியாது. அது ஒரு வரம், அது ஒரு கர்த்தருடைய கிருபை. அதை நம்ம பயன்படுத்தலைன்னா கண்டிப்பா அதை எடுத்து இன்னொரு கொடுத்துருவாங்க. ஹalleluya. 3 வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் தாளந்து குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் சவுல் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். சவுலுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன கொடுத்தாரு, அவனே ராஜாவை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சந்தரித்து சொன்னார். அவன் செய்யல. அவனுக்கு கொடுத்த பொறுப்பை அவன் செய்யவில்லை. கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை தூக்கி இன்னொருத்தர் கொடுத்துட்டார். யாரு? தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. அவனை ராஜாவாக மாற்றினார்.
அனுப்பிவிட்டார், கர்த்தரே அனுப்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். நமக்கு நல்லா தெரியும் எனக்குள்ள ஆவியானவர் என்ன கொடுத்திருக்கிறார், என்ன கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும், அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். சும்மா அன்னைக்கு நான் இருந்துச்சா, அன்னைக்கு இன்னைக்கு இருக்கா, இப்ப இருக்கா, இப்ப அந்த கிருபை இருக்கா, அதே ஆவியான சத்தத்தை இன்னைக்கு உன்னால் கேட்க முடியுமா? இன்னைக்கு தீர்க்கதரிசனம் இருக்கா? ஹalleluya. இன்னைக்கு வெளிப்பாடு இருக்கா? இன்னைக்கு தரிசனம் இருக்கா? இந்த கர்த்தர் இன்னைக்கு தான் கேக்குறாரு. அன்னைக்கு இருந்துச்சு, ஓகே குட், வெரி குட். அன்னைக்கு இருந்துச்சு, குட். இன்னைக்கு இருக்கா? இப்ப இருக்கா? இன்னைக்கு அது லாஸ் ஆயிருக்கு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆயிடுது. அதை ஏன் உணராம இருக்க கர்த்தருடைய பிள்ளைங்க? அதை நான் கர்த்தருடைய காலத்துல கேட்கிறார். மூன்றாவதாக வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். 3:49. ಆದರೆ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿಯೂ ಅವುಗಳಂತೆ ನಡೆಯದಿರುವವನು ಅಸ್ತಿವಾರವಿಲ್ಲದೆ ನೆಲದ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟಿದವರಿಗೆ ಸಮಾನನು. ಪ್ರವಾಹವು ಅದಕ್ಕೆ ಬಡಿದು ಕೂಡಲೇ ಅದು ಕುಸಿದು பூர ஆளாயிற்று. ஆமென். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேலே வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் லாஸ் என்ன தெரியுமா? நம்ம எதிர் மேல கட்டிக்கிறோம்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாமல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய நஷ்டம் வருவதற்கு காரணம் என்ன? வசனத்தை கேட்கிறோம், ஆனா அதன்படி நம்ம வாழ்றது இல்லை. ஹalleluya. இந்த வசனம் எனக்கு நல்லா தெரியும், அந்த வசனம் அது தெரியும், நான் சின்னதுல இருந்தே கேட்டிருக்கிறேன். ஹalleluya. இது தெரியும், அது தெரியும், பைபிள் நல்லா தெரியும், இவ்வளவு வசனம் தெரியும், இவ்வளவு அதிகாரம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கையில அதை நம்ம பிராக்டிகல்ல கொண்டு வரணும். அதன்படி நாம் வாழ்கிறது இல்லை. நம்முடையதான அஸ்திவாரம், நம்முடையதான ஃபவுண்டேஷன் கர்த்தருடைய வார்த்தையின் மேல இல்ல. ஹalleluya. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருடைய வசனத்தின் மேல இல்ல. நம்முடையதான வீட்டின் நிலைமை கர்த்தருடைய வசனத்தின் மேல இல்ல. ஹalleluya. நம்முடையதான பண விஷயம் கர்த்தருடைய வசனத்தின் மேல இல்ல. நம்முடைய சாப்பாட்டு விஷயம் கர்த்தருடைய வசனத்தின் மேல இல்ல. வேதத்துல ஏதாவது குறைச்சல் இருக்கா? ஒண்ணுக்கு கட்ட குறைச்சல வைக்கல. எல்லாம் எழுதிருக்காரு. கணவன் மனைவி எப்படி வாழணும் அது இருக்கு. அதனுடைய அஸ்திவாரத்தின்படி நம்ம வாழல. பிள்ளைகளை எப்படி நம்ம நடத்தணும், எப்படி வளர்க்கணும், அதன்படி அஸ்திவாரத்தின்படி நம்ம வளர்க்கல. ஹalleluya, ஹalleluya. ஆராதனை எப்படி செய்யணும், ஆராதனைக்கு எப்படி வரணும், அந்த வாசனையை கொடுத்திருக்கு. அதன்படி நாம் கட்டல, அதன்படி நாம் வாழல. இதனால தான் ஸ்பிரிச்சுவல் லாஸ் போயிட்டே. அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நஷ்டம் வந்து கொண்டே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரத்தை கரெக்டா போடணும். ஹalleluya. எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திபாரம் வேணும். தசமபாகம் கொடுக்கிறதுக்கு ஒரு அஸ்திபாரம் வேணும். கர்த்தர் சொல்லியிருக்காரு, இப்படி கொடுக்கணும், காணிக்கை இப்படி கொடுக்கணும், ஆராதனை இப்படி ஆராதிக்கணும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அது அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேல தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹalleluya. சேர்ந்தலையே நாம் அதன்படி சேர்ந்தலையே. இன்னைக்கு நிறைய சடங்காச்சார விசுவாசிகளா மாறிட்டு இருக்கோம். சண்டே காலையில சர்ச்சுக்கு போயிட்டா போதும். சில பேர் ஆரம்பத்துல வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு ஏஞ்சி போயிட்டாங்கன்னா முடிஞ்சு நான் சர்ச்சுக்கு வந்தேன்னு ஒரு எண்ணம். இதுதான் ஸ்பிரிச்சுவல் லாஸ். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. அந்த வசனத்தின் அஸ்திபாரத்தின் மேல் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை, நம்முடைய பார்வை எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லாஸ் நம்ம வாழ்க்கையில வராது. அடுத்ததா வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம். சில நாளுக்கு பின்பு இளைய மகள் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். தன் ஆஸ்தியை அழைத்துக் கொண்டான். ஆமென். என்ன வாசிக்கிறோம்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் என்ன கெட்ட குமாரன். அவன் இல்ல கெட்ட குமாரன், நம்ம எல்லாம் தான் கெட்ட குமாரோட கெட்ட குமாரன். அவன் இளைய குமாரன். அவன் என்ன செய்தான்? அவன் என்ன செய்தான்? தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் சேர்த்துக் வாசிங்க, வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு சில நாளைக்கு பின்பு இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு
எடுத்துக்கொண்டு தேசத்துக்கு புறப்பட்டு போய் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் ஜீவன பண்ணி ஆஸ்தி அழித்து போட்டார். ஹalleluya. இங்க என்ன பாக்குறோம்னா, இவன் இளையகுமாரன் எல்லாத்தையும் வாங்கினான். அவனுக்கு என்னென்ன வரணும், என்னென்ன சொத்து வரணும், என்னென்ன பணம் வரணும், என்னென்ன பொருள் வரணும், அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் அங்க துன்மார்க்கரோட வாழ்ந்து எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி விட்டான். ஆஸ்தியா என்ன செய்தான், அழித்து போட்டு விட்டான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம கர்த்தருக்குள்ள வரும்போது, அப்பாவாகிய இயேசு கிட்ட வரும்போது, நம்முடைய அதாவது பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம வந்த பிறகு எல்லாவற்றையும் வாங்கிக்கணும். கிருபையை வாங்கிக்கணும், இரக்கத்தை வாங்கிக்கணும், பாவ மன்னிப்பை வாங்கிக்கணும், அபிஷேகத்தை வாங்கிக்கணும், ஞானஸ்நானத்தை வாங்கிக்கணும், அன்ய பாஷை வாங்கிக்கணும், வெளிப்பாடை வாங்கிக்கணும், ஹalleluya, தரிசனத்தை வாங்கிக்கணும், தீர்க்கதரிசனத்தை வாங்கிக்கணும், ஹalleluya, ஜெபத்துக்கு செய்வது அற்புதங்கள் நடக்கிறது வரத்தை வாங்கிக்கணும், எல்லாம் வாங்கிக்கணும். கர்த்தர் ஒண்ணு குறைச்சல வைக்கவே இல்லை, எல்லாம் வாங்கிக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டோம், தூர தேசத்துக்கு போய் பிதாவை விட்டு தூரமாய் போயிட்டோம். வாங்கினது உண்மை, பிதாவானவர் கொடுத்தது உண்மை, கெட்ட குமாரன் வாங்கினது உண்மை, அப்பா அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தது 100% உண்மை. ஆனா அவன் எங்க செலவழிக்கிறான், அதுதான் கேள்வி. அவன் எங்க செலவு பண்ணான், செலவு பண்ணது கூட உண்மைதான், ஆனா எங்க செலவு பண்ணான், துன்மார்க்கரோட செலவு பண்ணான். இன்னைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட வந்ததுக்கு ஏசப்பா கிட்ட கேட்டா, ஆண்டவரே எத்தனை பேர் அபிஷேகத்துக்காக எத்தனை உபவாசம் ஜெபம் பண்ணிருக்காங்க. நான் கூட அபிஷேகத்துக்கு எனக்கு ரொம்ப ஆசை. எல்லா ஆவியில இருந்து ஜெபிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் பாஸ்டர்மா கிட்ட கேட்டேன், பாஸ்டர்மா சொன்னாங்க எல்லா சனிக்கிழமை உபவாசத்தோட நீங்க வா நம்ம ஜெபிக்கலாம்னு சொன்னாங்க. உடனே ஓடுவேன், இங்க இருந்து கோட்டர்ஸ்ல இருந்து மார்த்தலிக்கு போவேன், அங்க போய் பாஸ்டர்மா கூட ஜெபிப்பேன். அன்னைக்கு சாயங்காலம் காத்திருப்பு கூட்டத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், அன்ய பாஷை பெற்றுக்கொண்டேன். என்ன ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு சந்தோஷம். கேட்டு வாங்கலாம்ல, கேட்டு கேட்டு வாங்கிக்கணுமே. இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு எங்க வச்சிருக்கிறோம் அதெல்லாம், இன்னைக்கு எங்க அதெல்லாம், இன்னைக்கு கர்த்தர் கேட்டா நான் சொல்ல முடியுமா, நான் கேட்டா கர்த்தர் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் கூட லாஸ்ல தான் இருக்கேன், நிறைய பகுதியில நம்ம லாஸ்ல கூட இருக்குது. இன்னைக்கு அந்த அபிஷேக கர்த்தர்கிட்ட வாங்கணும், தரிசனத்தை வாங்கணும், எனக்கு வெளிப்பாடு வேணும் ஆண்டவரே, தரிசனம் வேணும் ஆண்டவரே, பா ஜெபிக்கிற வர வேணும், எல்லாம் கர்த்தர் கொடுத்தா என்னத்தை பிச்சை வச்சார், ஜீவனையே கொடுத்துட்டார், கடைசி சொட்டு ரத்தத்தையே கொடுத்துட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம செலவு பண்ணிருக்கிறோமா, எங்க செலவு பண்ணிருக்கோம், செலவு பண்றோம், எங்க செலவு பண்ணிருக்கோம், துன்மார்க்கரோட செலவு பண்ணிருக்கோம், கர்த்தரை விட்டு தூரமாய் போய் செலவு பண்ணிருக்கோம். ஆனா துன்மார்க்கரோட செலவு பண்ணி எல்லாத்தையும் நாசமாக்கி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிருக்கிறோம், பயங்கரமான வேஸ்ட் நடந்துருக்குது. அதுக்காக கர்த்தர் நம்ம கொடுத்தாரு. இதுதான் ஸ்பிரிச்சுவல் லாஸ். கர்த்தர் கொடுத்ததான கிருபைகளை நாம் லாஸ் பண்ண வேண்டாம், அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னா கர்த்தர் வரப்போகிறார், அவர் வந்து நம்ம நியாயம் தீர்க்க போகிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகம் எங்க, உனக்கு கொடுத்த வரம் எங்க, நீ அதனால எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற, உனக்கு நான் ரட்சிப்பை கொடுத்தேன், எவ்வளோ பேருக்கு இல்ல ரட்சிப்பு உனக்கு கொடுத்தேன், வம்சத்துல 2 பேரை தெரிஞ்சுக்கினேன், ஊர்ல ஒருத்தர் உன்னை தெரிஞ்சுக்கினேன். ஆனா எத்தனை பேர் ஆண்டுகளை கொண்டு வந்திருக்கிறேன், எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு என்னை பற்றி சொல்லியிருக்கிறேன் அந்த கேட்டா நம்ம என்ன சொல்றோம், ஆனா சொல்றேன் உனக்கு கொடுத்துட்டாங்க காரியத்தை நீ வேஸ்ட் பண்ணாத. அதுதான் ஸ்பிரிச்சுவல் லாஸ். அடுத்ததை வாசிங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13-15 ವಚನ. ಅವನವನ ಕೆಲಸವು ವ್ಯಕ್ತವಾಗುವುದು, ಕ್ರಿಸ್ತನು ಬರುವ ದಿನವು ಬೆಂಕಿಯೊಡನೆ ಉದಯವಾಗಿ ಆ ಕೆಲಸವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತೋರಿಸುವುದು. ಅವನವನ ಕೆಲಸವೆಂಥದ್ದೋ ಆ ಬೆಂಕಿ ಶೋಧಿಸುವುದು. ಒಬ್ಬನು ಆ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ಕಟ್ಟಿದ್ದು ಉಳಿದರೆ ಅವನಿಗೆ ಸಂಬಳ ಬರುವುದು, ಒಬ್ಬನು ಕಟ್ಟಿದ್ದು ಸುಟ್ಟು ಹೋದರೆ ಅವನಿಗೆ ಸಂಬಳವು ನಷ್ಟವಾಗುವುದು. ತಾನಾಗಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನು, ಆದರೆ ಬೆಂಕಿಯೊಳಗಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡವನ ಹಾಗಿರುವನು. என்ன வாசிக்கிறோம்? அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஒரு நாள் வரும், நம்முடைய வேலைப்பாடு, நம்முடைய சர்வீஸ் டு தி லார்ட், ஹalleluya, நம்முடையதான காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தருக்கு நாம் செய்ததான காரியங்கள், அதாவது பரிசுத்த வாழ்க்கையில நாம் நடந்து கொண்டதான விதங்கள், இதெல்லாம் ஒரு நாள்ல வெளியாகும்.
ஹalleluya. வெளியாகாது என்று மட்டும் சொல்லாதீங்க, வெளியாகும். வெளியாகும். அது எப்படி சோதிக்கப்படும்? டெஸ்ட் எல்லாம் எப்படி நடக்கும்னா சும்மா நார்மல் டெஸ்ட் இல்ல, டிக் பண்ணிடுங்க, ஆப்ஷனல் क्वेश्चंस இல்ல, அக்னினால சோதிக்கப்படும். அக்னினால சோதிக்கப்படும். நம்ம வாழ்க்கையில நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அக்னியில சோதிப்பார். ஹalleluya. சோதிக்கப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தனை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். ஹalleluya. ஹalleluya. டெஸ்ட் எப்படி நடக்குதா? யார் பண்றது டெஸ்ட்? அக்னி டெஸ்ட் பண்ணும். ஹalleluya. பொண்ணா இருந்தா அது அப்படியே கரையாம அப்படியே நிக்கும், வெள்ளியா இருந்தா அப்படியே நிக்கும். ஹalleluya. இன்னும் இலகி கொடுத்துரும் பொண்ணு வெள்ளியெல்லாம். ஆனா மரமோ வைக்கோல் எல்லாம் என்ன ஆகும்? எரிவை மண்ணெல்லாம். நம்முடைய வேலைப்பாடு our service to the Lord எப்படி கர்த்தருக்காக எந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா ஒரு நாள் வரும் கர்த்தர் அந்த வேலைப்பாடுகளை கர்த்தர் சோதிப்பார். அக்கினினால அது சோதிக்கப்படும். அக்கினி தான் அதுக்கு பதில கொடுக்குமா? ஹalleluya. அப்ப அக்கினினா என்ன? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. ஹalleluya. நம்ம அக்கினி எல்லாம் இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அக்கினி தான் சோதிக்கப்பட்டு அக்கினி தான் என்ன செய்யுமா? அது பதில் தரும். ஹalleluya. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஹalleluya. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். இதுதான் நஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளிலே பூர்ணமாய் நஷ்டம் அடைஞ்சிரும். ஜாக்கிரதையாய். ஹalleluya. நம்முடையதான வேலைப்பாடு, நம்முடையதான காரியங்கள் நமக்கு கற்றுக்கேட்டு ஒரு சின்ன காரியம் பாருங்க. சும்மா நீங்க ஆராதனை கை தட்டினா கூட அதுக்கேற்ற பலன் இருக்கு. வாய் திறந்து ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா அதுக்கேற்ற பலன் இருக்கு. அப்போ ஒவ்வொரு காரியத்தை கணக்குல வச்சிருக்காரு. அப்ப நம்முடைய வேலைப்பாடு, அப்ப நம்ம எவ்வளவு உண்மையா கத்திருக்கிறது செய்யணும். அந்த கை தட்டும் போது கூட உண்மையா கை தட்டணும். ஐயோ அந்த பாக்குறாரு சொல்றாரே ஸ்தோத்திரம் சொல்றது இல்ல, கை தட்டுறது இல்ல, கர்த்தருக்காக செய்ய வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், யாருன்னா ஜெபிக்கிறாங்களான்னு பாக்குறது, யாரும் ஜெபிக்கலன்னா அப்பொழுது ஜெபம் பண்றது அது இல்லங்க. உனக்கு தட்ட கொடுத்துக்கிற ஆனா ஏவினே தான் இருப்பார். யாருக்கு ஏவாம போவார்? ஆவியானவர் ஏவிக்கொண்டே இருப்பார். யாரும் ஜெபம் பண்றாங்களா பார்க்கலாம். ஆவியானவரே சொல்லிக்கிறது இல்ல, உன்னுடைய வேலையை நீ முதல் செய். என்ன ஒரு நாள் சோதிக்கப்படும், ஒரு நாள் சோதிக்கப்படும். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்க யாரு? முதலாவது நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய ஆவி அதுவும் அக்னிக்குள்ளாக்கப்பட்டு தப்பினது போல் இருக்கு. ஹalleluya. ஹalleluya. அக்னியில இருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொன்னா நம்ம வேலைப்பாடு கரெக்டா இருக்கணும். ஹalleluya. நம்ம வேலைப்பாடு சரியா இல்லன்னா ஆவிக்குரிய நஷ்டம் வந்து கொண்டே இருக்கு. ஹalleluya. அடுத்த கடைசி ஒரு வசனம் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஹalleluya. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வருதுன்னு சொன்னா, ஒரு ஆவிக்குரிய நஷ்டம் வருது, ஒரு ஸ்பிரிச்சுவல் லாஸ் வருதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்றோம்? உலக பிரகாரமாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. உலக பிரகாரமாவே நடந்துக்கிறது, அப்படியே பேசிக்கிறது, அப்படியே போயிடுறது, அவங்களே பிரியப்படுத்திக்கிறது, அவங்களுக்கு நல்ல மாதிரியே நடந்துக்கிறது, இவங்களுக்கு நல்ல மாதிரியே நடந்துக்கிறது. உலக பிரகாரமாய் வாழ்ந்தால் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவே நஷ்டப்படுத்தினான். ஒருவேளை உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்திக்கலாம். ஹalleluya. ஆனா தன் ஆத்துமா நஷ்டப்படுது. அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் எவ்வளோ சண்டை போட்டாரு, எவ்வளோ நாட்டுகளை பிடிச்சாரு, எவ்வளோ பெரிய வாரியரா வாழ்ந்தாரு. ஆனா அவர் சாகுற நேரத்துல 2 கரையை வெளியே வச்சுட்டு நான் ஒண்ணுமே கொண்டு போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கலரை அந்த சவப்பெட்டியில கூட 2 கரத்தை வெளியே வச்சாங்களா. ஒரு உலக பிரகாரமான மனுஷானா ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா, உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஒண்ணும் இல்லாம போய்கொண்டே இருக்கும். ஹalleluya. நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக்கலாம். எல்லாரும் பெரியார், இவங்க தெரியும், அவங்க தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும், எல்லாம் கரெக்ட் நல்லதே. ஆனா உன் ஆத்துமா நஷ்டப்பட்டு போனால் உனக்கு லாபம் என்ன? இன்னைக்கு ஆவிக்குரிய நஷ்டம் நீ உலக பிரகாரமாய் வாழ்றதுனால வந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?
நம்ம எல்லாரும் அங்கே போடலாமா? இந்த கால வழியில கருத்து ஒப்பு கொடுக்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் அங்கே ஆவிக்குரிய பிள்ளை இருக்க வேண்டிய ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிச்சுவல் லாஸ் வந்துடும். ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஹalleluya. இன்னைக்கு பாவம் தான் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் லாஸ் நேராக கொண்டு சென்று கர்த்தரை கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆமா, நிறைய நல்ல வசனத்தை கேட்க மாட்டோமே சொல்லுவீங்க. ஹalleluya. ஊர்ல ஒருத்தராங்க வம்சத்துல 2 பேராக சத்தம் தெரிஞ்சுக்கிறாங்க. எதற்காக தெரியுமா? நெரிசலை கொண்டு போய் சேர்க்க முடியாது. நீ அநேகரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அபிஷேகித்திருக்கிறார். உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் நிச்சயம் எதுவுமே வைக்கல. அந்த இளைய குமாரனை போல தகப்பன் அவன் உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். நீ ஆண்டவரை கேட்டு கெஞ்சி வாங்கணும்ன்றது அவசியமே இல்லை. எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீ எப்படி பயன்படுத்திக்கிற? நீ எப்படி அதை பயன்படுத்திருக்கிற? தூர தேசத்துல போய் துன்மார்க்கரோட செலவழித்து கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உணராமல் இருக்கிறாய் கர்த்தருடைய. இதோ கர்த்தருடைய நாள் சீக்கிரமா இருக்கிறது. இதோ அவர் வர போகிறார். நான் வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறேன். ஆமா, அவர் நிற்கிறார். எப்போ உள்ள வருவார் தெரியாது. அவர் திருடனை போல வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வந்து வெளியேற பெற்ற பொருள்கள் அங்கு ஆத்துமாக்களை வெளியேற பெற்ற தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் சமர்ப்பித்து காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். ஹalleluya ஹalleluya. ஓ, நாம் ஆயத்தமா இல்லைன்னா நம்மளுடைய டெய்லி நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய நஷ்டம் வந்து கொண்டே இருந்தால் நம்ம எப்படி கர்த்தரை சந்திக்க போறோம்? எல்லாரும் கர்த்தரை கொடுக்கலாமா? ஓ, அர்ப்பணிக்கலாமா? நீங்க எங்க உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு? எந்த விதத்துல உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு? கேளுங்க. தாளத்தை கத்த கொடுத்ததுல ஒரு ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆயிருக்குதா? அந்த ஒரு தாளத்தை தான் உங்களுக்கு இருக்கலாம். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ மண்ணில போட்டு புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு கொடுத்த தாளத்துங்களெல்லாம் இன்னைக்கு மக்கி போயிருக்குது. உனக்கு கொடுத்த தாளத்தெல்லாம் இன்னைக்கு ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருக்குது. கர்த்தர் அதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்பதாக நீ மனம் திரும்ப கர்த்தருக்குள்ளே கர்த்தரத்துல உன்னை ஒப்பு கொடு. கர்த்தருக்குள்ளே கர்த்தரத்துல உன்னை நீ அர்ப்பணித்து விடு. கர்த்தருக்குள்ளே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்று வேண்டும் என்று மாறாதிருக்கிற எங்கள் ஜீவனுடைய தர்மியான காலவளைகளை நன்றி. உலகத்துல எவ்வளோ காரியங்களை குறிச்சு இது நஷ்டம் ஆயிடுச்சு, அது நஷ்டம் ஆயிடுச்சு, எவ்வளோ பார்க்கிறாங்க. ஆனா ஒரு கர்த்தருக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய நஷ்டத்தை குறித்து நாங்கள் அவர் அலட்சியமா இருக்கிறோம் ராஜா. ஒரு ஆவிக்குரிய நஷ்டத்தை குறித்து நாங்கள் கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு இறங்கும் ஐயா. இந்த காலவழி எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோட தனிப்பட்ட விதத்துல நீ பேச ஆண்டவரே. அப்பா, நீ வரப்போகிறேன், எங்களை நீ சோதிக்க போகிறேன். அப்பா, அவரவருடைய கிரியைகள் வெளிப்பாட நாள் வருகிறது என்று சொல்லியிருக்கிறேன். அது அக்கினியினால சோதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது ராஜா. இந்த நாளுக்கு நாங்கள் ஆயத்தப்பட, நாளுக்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம காத்துக்கொள்ள, தாளந்துகளை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி வியாபாரம் பண்ணி அநேக தாளந்துகளை சம்பாதித்துக் கொள்ள ஆண்டவரே, அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய உலக பிரகாரமாய் வாழாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும். இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க உதவி செய்யும். நீரே எங்களுடைய நாயகர் என்பதை ஒரு நாள் நாங்கள் மறக்காதபடிக்கு ராஜா நாங்கள் நேரத்துல வந்து நாயகனோட சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை எல்லாரையும் தாழ்த்துடைய கரத்தால் பண்ணிக்கிறோம். இந்த வசனங்களை கேட்கிற யாராகிலும் பலவீனத்தோட சோர்வோடு வியாதியோட கஷ்டத்தோடு இருப்பார்கள் சொன்னா இயேசுவின் நாமத்திலே நீர் அவர்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை பலத்தை கொடுப்பீராக. அவரை வாட்டி வதைக்கிற எல்லா அந்தகாரத்திலும் எல்லா சோர்வின் ஆவிகளையும் பலவீனத்தின் ஆவிகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் கடித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. பூர்ணமான விடுதலையும் ஜெயத்தினையும் கட்டளையிடுவீராக. குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்தத்தின் பரிசுத்தமடைந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இந்த வசனத்தின் அஸ்திபாரத்தின் மேல் வாழ்க்கை கட்டப்பட்டதா இருக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி
செய்யும். எங்களை எல்லாரும் தாழ்த்தி அன்பின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya.